அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை, இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம், கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக, இது பொது பலன், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீக தன்மைகள் கொண்ட ஒரு மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்களாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலபுருஷனின் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ, ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ, ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ, இதற்காக அடித்தளம் இடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப் போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய, ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய, சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய, ஒவ்வொருடைய மனதிலும் நான் இப்படித்தான் வாழ வேண்டும், எனது தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும், இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும், இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். 4ஆம் இடம் உள்ளம். அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசையெல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதுல துளிக்கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய, அதாவது உலகத்திற்கே ஒளி தர, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய, ஒரு பிரபலமாக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார். அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் ஒரு நல்ல சிந்தனைகள், எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம். இது அம்பாளின் அனுகிரகத்தோடு, அந்த சிவபெருமானின் ஆசையோடு, சிவபெருமான் அருளோடு, அம்பாளின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக, எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒரு மாதமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான, நல்ல கவனிங்க, மேச ராசி முதல் நம்ம மீன ராசி வரை பார்க்க போறோம். மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், இது ஒரு பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை, எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே தீரணும். ஒன்று நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜோசியம் தப்பாக இருக்கணும். இல்லாட்டி நல்ல கவனிங்க, ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கல, இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம். ஆடி மாத பலன்களை மிதுன ராசி நேயர்களே, மிகப்பெரிய நினைத்ததை சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆடி மாதம்.
ஏன் அப்படின்னு என்னங்க ஆடி மாசம் அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதிரடி யோகம், அற்புத யோகம், ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய யோகத்திற்கெல்லாம் இந்த ஆடி மாசமே உங்களுக்கு தெரிஞ்சு போகும். ஆடி மாசமே அத்தனை கண் முன்னாலே தெரியும். அம்பாளின் அருளோடு, அந்த சிவபெருமானின் அருளோடு அனைத்து விதமான யோகங்களும் ஆடி மாதத்திலே உங்க கண் முன்னாலே காட்டும். ஆவணியிலிருந்து தொடங்குகின்ற எந்த ஒரு காரியத்திற்கும் இந்த ஆடி மாதமே அதற்காக அந்த ஆடி 18 எல்லாம் பேசி முடிப்பீங்க. அதற்கான செயல்பாடுகள் உறுதியாக ஆடியில் நடக்கும். ஆடி மாதம் சாதாரண மாதம் இல்லை. காலச்சக்கரத்தின் காலபுருஷனின் 4ஆம் இடத்தில் உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் புதிய வழிகள், புதிய வியாபாரங்கள், புதிய திட்டங்கள், புதிய நோக்கங்கள், அனைத்து புதிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்ட மாதம். ஒவ்வொரு மக்களின் மனதிலும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆடி மாதம் தான். அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா சூரியனாகப்பட்டவன் அந்த கடகராசியில் இருக்கும்போது உலகத்திற்கே பல நன்மைகளை, மிகப்பெரிய யோகத்தை, ஒவ்வொரு வாழ்க்கையும் மிக பிரகாசமாக உருவாக்கக்கூடிய இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் அமைப்பு புத ஆதித்யா யோகம். ஆக ஏற்கனவே மிதுன ராசியில் குருவும் புதனும் இருந்து திரும்ப புதன் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வந்துறாரு. அப்ப புதன் யாரு? முதல்ல பத்திரிகை துறையை, ஆசிரியர் பணி, கம்யூனிகேஷன் தொழில், அரசியல், அரசாங்க பதவி, இப்ப அத்தனையும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையில் ஏற்படுகின்றது மிதுன ராசிக்கு. இதுவரை மிதுன ராசிக்கு நடக்காத காரியமெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆடி மாதம் கண் முன்னே காட்டப் போகிறது. ஆவணியில் ஏற்படுகின்ற அத்தனை யோகங்களுமே ஆடியிலே உங்கள் கண் முன்னாலே காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதம் தான். அதற்கான காரியங்களை நடத்தி வச்சுட்டு ஆவணியில் தொடங்கிடுவீங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் கனவுகள், அதாவது மிதுன ராசி உங்கள் கனவுலாம் நனவாகக்கூடியதில் சுக்கிரன் யாரு? சுக்கிரன் யார்? உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உயர்வு, ஒரு ஒளிமயமான வாழ்க்கை, ஒரு நல்ல பதவி, ஒரு நல்ல தொழில், ஒரு சிறந்த கலை தொழில், சிறந்த அரசியல் என்றாலும் சரி, ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி, அத்தனை துறைகளும் சாதிக்கக்கூடிய உங்களை ஊருக்கு உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய உங்கள் கனவெல்லாம் நனவாகக்கூடிய இடத்தில் சுக்கிரன், உங்கள் கனவு நனவாகக்கூடிய இடத்தில், லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய இடத்தில் 12 உட்கார்ந்திருக்கார். 12 ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் சொத்து சோகங்களும் சகல யோகங்களும் ஏற்படும். பாவ கிரகங்கள் இருந்தால் உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். ஆட்சி பெற்ற கிரகம் தான் உங்களை மிகப்பெரிய உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்து சிறந்து ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கை உருவாக்கி தரும். அது சுக்கிரன். அடுத்து உங்க ராசியிலே குரு இந்த மாசம், அதாவது வழக்கமா உங்க ராசியில் இருக்கக்கூடிய குருவோட இந்த ஆடி மாசம் நீங்க நினைச்சதுக்கு மேல சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு தரப்போகிறார். இது பிரம்மனுடைய விதி. ஏனென்றால் இது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். இந்த பிரம்மனுடைய விதியில உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. அதுல மாற்றமே இல்லை. ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதம். ஏன்னா குரு மற்ற மாதத்தை விட இந்த ஆடி மாதம் சிறந்த வலிமையோடு இருக்கிறார். ஒரு வெளிநாட்டு தொழில் என்றாலும் சரி, ஒரு உள்நாட்டு தொழில் என்றாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் என்றாலும் சரி, அரசாங்கம் என்றாலும் சரி, அரசியல் என்றாலும் சரி, பல மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சொந்த தொழில், சொந்த நிறுவனங்கள், சுய முயற்சிகள், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஐடி தொழில், எதுவாக இருந்தாலும் அத்தனையும் சிறப்பு பெறும். புரிஞ்சுட்டீங்களா? முக்கியமாக வாகன தொழில் அற்புதமாக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டம்னா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஆடி மாசத்துல உருவாகும். கண் முன்னே காணப்போகிறீர்கள். சரிங்களா? இது மிதுன ராசிக்குரிய பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இதெல்லாம் உண்மைதானாங்க, நிச்சயம் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நிச்சயமாக சொன்னது நடக்கும். பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கல, நான் தப்பா இருக்கணும். நடக்கும், நிச்சயமாக நடக்கும்.